ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அக்வாரியம் செட்டப் எப்படி அழகாக வீட்லேயே டெக்கரேட் பண்ணலாம், அதுவும் சிம்பிளாக டெக்கரேட் பண்ணலாம், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அக்வாரியமில் இருக்க ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறமா அந்த கோரல் ரீஃப்ஸ், இந்த மாதிரி எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வரையலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் இருக்க இந்த ஃபிஷ் டேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, மீன் தொட்டி, அதை நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களையும் இதை செய்ய சொல்லுங்கள். அவங்களே செஞ்சு அந்த அக்வாரியம் டேங்கை டெக்கரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. நிறைய ஃபிஷ்ஷஸ் வீட்டில் வளர்க்குறது வீட்டுக்கும் வாஸ்துப்படி நல்லது. நெகட்டிவ் எனர்ஜியை அது அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடலில் இருக்கிற பொருட்கள், அதாவது உயிரினங்கள் இருக்குது இல்லையா, கோரல் ரீஃப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாமே நம்ம கிட்ஸும் கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக அக்வாரியம் செட்டப்பில் ஒரு கடலில் இருக்கிற உயிரினங்கள் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ அக்வாரியம் டெக்கரேஷன் அப்படின்னா மண் கொட்டி அதில் சீஷெல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நிறைய பல கலர்டு ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம இந்த டெக்கரேஷன் அப்படின்றத பண்ணுறோம். ஸோ அதுக்கான ட்ராயிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வரைய தெரியும்னா குட்டி குட்டியாகவும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துடலாம். இப்போ பேக்ரவுண்டுக்காக நான் ப்ளூ கலர் அப்படின்றது கொடுக்குறேன். அதுவும் இந்த டீல் ப்ளூ மாதிரி வரும் இல்லையா, அந்த கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பார்டர் இப்போ பிளாக்கில் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரியே இன்னொரு லிவிங் ஆர்கானிசம், சி ஆர்கானிசம்ஸும் நான் சேம் செட்டப்பில் வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் வரைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரியே இந்த அக்வாரியம் செட்டப் இந்த கிட்ஸ் எல்லாம் மினியேச்சர் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் டேங்க் அக்வாரியமாகவும் யூஸ் பண்ணலாம். விளையாடுறதுக்காக குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பிக்சர்ஸ் நான் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி டபுள் டேப் ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, அது ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் இல்லாதவங்க கம் ஏதாவது யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இதே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் டாப் அண்ட் பாட்டம் 2 இடத்துலையுமே, இல்லைனா 4 சைட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒட்டிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒட்டுறேன், பேக் சைடில் ஒட்டலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே இருக்கிற 2 பிக்சர்ஸ்லையுமே நான் ஒட்டிடுறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிஷ் டேங்க் இருக்குது இல்லையா, அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். ஃபிஷ் டேங்கினுடைய அந்த பேக் சைடு இருக்குது இல்லையா, அந்த பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி வரா மாதிரி உள்ள ஒட்ட போகிறோம். ஓகே, ஸோ ஃபிஷ் டேங்க் உள்ளே ஒட்டலை, ஃபிஷ் டேங்க்குக்கு பேக் சைடு வெளியே ஒட்டுறோம். ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டலாம். நான் வரைஞ்சது கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகாததுனால இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் பேக் சைடில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கிளிட்டர் ஷீட்லேயே இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி அழகழகாக கட் பண்ணி ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய ஃபிஷ் டேங்க் அப்படின்றது இப்போ ரொம்ப அழகாக மாறிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதோட டாப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட், ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இல்லாதவங்க வேறு ஏதாவது ஸ்டீலில் இந்த மாதிரிலாம் பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நம்ம கோல்டன் கலர் வரா மாதிரி டெக்கரேட் பண்ணணும். ஸோ நான் இதில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் இந்த சீ சைடுக்கான இருக்க மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் நெயில் பாலிஷ் கொடுக்குறேன். கிளிட்டர் இருக்கிறவங்க கம் யூஸ் பண்ணி கிளிட்டர் அதில் தூவிடுங்க. ஸோ இதில் நான் ஏன் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன்னா, அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகாது, அதனால தான். கிளிட்டர் இல்லைனா கண்ணிலலாம் பட்டுரும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். ஸோ இதை காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது உள் பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் முத்து எடுத்துக்கலாம். முத்து எடுத்து அதை வயரில் வச்சு நான் ஒரு மணி மாதிரி கோத்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பிரேஸ்லெட் மாதிரி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அந்த பாக்ஸில் கொஞ்சம் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதில் பாக்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் முழுக்க அது கவர் ஆகிற மாதிரி நம்ம அதை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸினுடைய உள்பகுதியில் ஃபெவிபாண்ட் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நிறைய கொட்டிடுங்க ஃபெவிபாண்ட். கொட்டிட்டு உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, மெட்டலில் இருக்கிற கோல்டு மாதிரி இருக்க பொருட்கள் இருக்கும், வேஸ்ட்டாக போன இயரிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நகை சம்மந்தமாக எது இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. நான் தெர்மாகோல் பால்ஸ் எடுத்திருக்கேன். தெர்மாகோல் பால்ஸ் ஃபெவிக் பாண்டில் போகும்போது என்ன ஆகும்னா, அது அப்படியே ஃப்யூஸ் ஆகிடும், மெல்ட் ஆகிடும்.
ஸோ அதை நீங்கள் இப்போவே பார்க்கலாம். ஆனால் அந்த கலர் அப்படின்றது அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெர்மாக்கோல் ஃபெவிபாண்டோட கொஞ்சம் மெல்ட் ஆகி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ நிறைய தெர்மாக்கோல் பால்ஸ் இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பேர்ல் இப்படி எடுத்துகிட்டு இப்படி உள்ளே வச்சோன்னா இந்த அக்வாரியமில் மர்மைடு செட்டப்பில் ஒரு ட்ரெஷரி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, புதையல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சீஷெல்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துடலாம். சீஷெல்லை எடுத்து இதில் வந்து கொட்டிடுங்க. ஸோ கொட்டிட்டு சீஷெல் எல்லாமே ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாட்டம் தெரிகிற மாதிரி வைக்காதீங்க, ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக எல்லாமே முன்பகுதி தெரிகிற மாதிரி அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் அக்வாரியம் செட்டப் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் வந்து பண்ணிட்டோம். இதை பண்ணுறதுக்காக நீங்கள் அது இதுன்னு பண்ண வேணாம். மோட்டர் வேணுன்றவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாம் பொம்மை வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு இதில் தண்ணியை ஊற்றாமல் இதே மாதிரி ஃபிஷ் டேங்கை நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட செஞ்சு கொடுத்துடலாம். அடிஷ்னலாக இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஃபிஷ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இந்த டேங்கினுடைய ஃப்ரண்ட்டில் நான் ஒட்டிடுறேன். ஸோ இது ஒட்டிட்டு ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொம்மையை வச்சு அவங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஹாபி மாதிரி இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் டேங்க்குன்னு வரும்போது இதை ட்ரெஷர் பாக்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு தண்ணி இது மேலே ஊற்றிட்டிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப அழகாக மீன்களையும், அதாவது உயிருள்ள மீன்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே போட்டு அழகான ஒரு அக்வாரியம் செட்டப்பை வீட்லேயே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல சூப்பரான ஐடியாஸ் உங்களுக்காக நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு, என்ன இந்த அக்வாரியம் செட்டப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை.